பூங்கொடி. ஆம், சரவணனும் வல்லவன் அப்பாவும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை தாலி கட்டுற முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலன்னா? இல்ல பூங்கொடி, பிராக்டிக்கலா யோசி. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வர முடியலன்னா? அப்படி ஒரு கேள்விக்கே இடம் இருக்காது அண்ணி. இல்ல, ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கோ. ஏன் நடக்கவே நடக்காத விஷயத்த பத்தி நாம ஏன் அன்னி கவலைப்படணும்? நீ நம்பிக்கையா இருக்கிறத பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது இல்ல, ஒருவேளை அப்படி நடந்தா உன்னை நீ தயார்படுத்திக்கணும்ல, அதுக்குதான் நான் சொல்றேன். அப்ப அப்பா சொல்றாரு, ஆட்டுக்குட்டி சொல்றாருன்னு அவசரப்பட்டு அந்த சங்கருக்கு மட்டும் தயவு செஞ்சு கழுத்தை நீட்டிடாத. தாலி கட்டுற வரைக்கும் டைம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடு. நாங்களா இருக்கோம். அது தப்பா அண்ணி? என்னடி சொல்ற? அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு அப்பா சொன்னாருல்ல, அதே மாதிரி நாம கொடுத்த வாக்க நாமளும் காப்பாத்தணும். பூங்கொடி, அது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மாமாவும் சரவணனும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலனா, அப்பா சொன்ன மாதிரி நான் சங்கரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி சொல்ற? ஆனா அந்த இடத்துக்கு போகணுங்கிற தேவையே வராது. நீங்க பேச்சுக்குன்னு கேட்டதால நான் சும்மா பேச்சுக்கு ஒரு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அண்ணி, எனக்கு உண்மை மேலையும் கடவுள் மேலையும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாமாவும் சரவணனும் அந்த பொண்ணோட வருவாங்க, உண்மையை நிரூபிப்பாங்க. உண்மை தோத்து போச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அண்ணி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு காலையில எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்பாவே அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. உங்களால நம்ப முடியல? இல்ல. ஆனா இதான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.